வணக்கம். இந்த மாதம் 5ஆம் தேதி பெரம்பூரில் ஒரு 4வது பிளாட்ஃபாரத்தில் ஒரு நீல கலரில் ஒரு ட்ராலி சூட்கேஸ் இருந்திருக்கு. அது அபேண்டண்டாக இருந்திருக்கு. அது போகிறவங்க வரவங்களாம் பார்த்துருக்காங்க, யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ரயில்வே போலீஸுக்கு சொன்னோடனே ரயில்வே போலீஸ் வந்து எடுத்துருக்காங்க இந்த சூட்கேஸை. ரயில்வே போலீஸ் எடுத்த உடனே திறந்து பார்த்தா உள்ள கழுத்தறுத்து தனியாக கை கால் எதுவுமே இல்லை, வெறும் முட்டை மட்டும் சூட்கேஸில் இருக்குது. ஒரு ட்ரௌசராக அது உள்ளே இருக்குது. சரி, முதல்ல போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே போலீஸார் போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இது வேறு சிஎம் தொகுதி வேறு, கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும் இந்த கேஸை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டு ரயில்வே போலீஸார் வந்து 2 தனிப்படைகள் அமைத்து சீரியஸாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அந்த பகுதி புளியாந்தோப்பு பகுதின்றனால புளியாந்தோப்பு துணை ஆணையர் முத்துக்குமார் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு, ஏசி ரமேஷ் பாபு தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கிறார். 2 தனிப்படைகள் அமைச்சு வேகமாக குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிறார். அந்த ரெண்டு தனிப்படை, இந்த 2 தனிப்படை ரொம்ப சுறுசுறுப்பாக ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது இந்த 4வது பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதான அந்த ட்ராலி சூட்கேஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே சிசி கேமரா வந்து இருக்குது, ஆனால் ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக பதிவாகலை, எதுவுமே பதிவாகலை, கிளம்ஸியாக இருக்குது, பிளராக இருக்குது, ஒன்றுமே தெரியல. ஸோ அதனால் போலீஸுக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் சிசி கேமராவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா உடனே பண்ணிவிடுவாங்க. அதில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இதனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இருந்தாலும் விடலை, தனிப்படை தொடர்ந்து கண்காணிச்சுன்னே இருக்காங்க. அப்படி கண்காணிச்சுன்னு இருக்கும்போது வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸார் வெளியே போய் அந்த ஸ்டேஷன் சரௌண்டிங் கம்ப்ளீட்டாக ஒரு 100 கேமராவை இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணதில் ஒரு கேமராவில் ஒரு ஆட்டோவில் வந்து 2 பேர் இறங்குறாங்க. இறங்கி இந்த சூட்கேஸ் எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் 4வது பிளாட்ஃபார்மில் வச்சுட்டு போயிடுறாங்க. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு அந்த பாடியோடு சேர்ந்து ட்ரௌசர்லாம் இருந்திருக்குது. அந்த ட்ரௌசரில் வந்து ஃபோன் நம்பர் போட்டிருக்கு. அந்த ஃபோன் நம்பர் எடுத்து பேசுகிறாங்க போலீஸ். இது என்ன ஃபோன் நம்பர், இது ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஒரு ஜவுளி கடையோட ஃபோன் நம்பர். ஜவுளி கடைக்கு போயிட்டு கேட்குறாங்க, இது வந்து இந்த ட்ரௌசர் உங்கள்கிட்ட எடுத்ததா, இந்த நம்பர், இந்த ட்ரௌசரில் உங்கள் நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னும்போது இவர் என்ன பண்ணால் ஒவ்வொரு பில்லாக தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது ஒரு பில்லு வருது. ஒரு பில்லில் வந்து பேருகள்லாம் போட்டிருக்கு, அதில் ஒரு ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. அந்த பில்லு எடுத்து போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த கஸ்டமர் வந்து அதுக்கிடையில் இந்த இவங்களுடைய செல்ஃபோனில் வந்து அந்த அம்மா அந்த அக்கேஷனுடைய ஃபோட்டோ இருந்திருக்கு. இதெல்லாம் வேறு கலெக்ட் பண்ணிட்டாங்க போலீஸு. ஆனால் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கு. சரி, என்னடா அது சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கு அப்படின்னா மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. அதன் பிறகு அதை விசாரிக்கும் பொழுது தேனாம்பேட்டையில் இவங்க குடியிருந்திருக்காங்க. தாமஸ் காலனி அதுலேயே அவங்க குடியிருந்திருக்காங்க. அங்கே வந்து அந்த ஏரியாவில் வந்து போலீஸார் தேடுறாங்க. தேடும்போது இந்த அட்ரஸை மாட்டுது. அட்ரஸில் போய் கேட்ட உடனே, இந்த ஃபோட்டோ காட்டின உடனே, இந்த செல்ஃபோனில் இருந்த அந்த டிபியில் வச்சுருக்காங்க, அந்த ஃபோன் கிடச்சி, அந்த நம்பர் கிடச்சி, அந்த ஃபோட்டோ கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஃபோட்டோ கிடச்ச உடனே அந்த ஃபோட்டோ வச்சு கேட்குறாங்க போலீஸ். அவங்க இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, இவங்க வந்து இந்த லாட்ஜுங்களுக்கெல்லாம் ரூம் எடுத்து புரோக்கர் வேலை பார்த்துட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், நோயாளிகளுக்கெல்லாம் புரோக்கர் வேலை பார்த்துன்னு லாட்ஜ் ரூம் எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க, அந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு போலீஸார் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய 2 ஃபோன் நம்பரையும் செக் பண்ணுறாங்க, சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அதன் பிறகு அவங்க கண்டுபிடிக்கும் போது அந்த வாட்ஸ்அப் நம்பரு அதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த ஃபோட்டோ அதில் இருந்திருக்கு. அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ எடுத்துருக்கு. எட்டு வந்து தேனாம்பட்டியில் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஃபோன் பண்ணோன்னா ஃபோன் எடுத்துட்டாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போலீஸ் பேசி, இந்த மாதிரி நாங்கள் வந்து அங்கே 1008 ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து தங்க இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ரூம் வேணும், அதுக்காக தான் உங்கள் நம்பர் கிடச்சிது பேசணும் அப்படின்னோடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே டி நகர் வந்துடுங்க, நாங்கள் பேசிக்கிறோம், உங்களை கூட்டின்னு போகிறோம், ரூமுக்கு கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்பொழுது அங்கே போகிறாங்க. கரெக்டாக பார்ட்டி 2 பேரும் நிற்கிறாங்க.
போலீஸ் போய் அப்படியே கொத்தா தூக்கிட்டாங்க 2 பேரையும். போலீஸை கொத்தா தூக்கிட்டாங்க. கொத்தா தூக்குனதில் 2 பேரும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. யார் என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய பேரெல்லாம் சொல்கிறாங்க. பேர் வந்து ரோஹிமா, அஸ்ரஃப் அலி, இவங்க 2 பேர் தான் அக்யூஸ்ட். இவங்களை விசாரிக்கும் போது வேற ஒரு தகவல்லாம் வருது. என்ன தகவல் வருதுன்னா, இந்த ரோஹிமா இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே கல்யாணமாகி திருமணமாகி அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொருத்தனை திருமணம் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தனை திருமணம் பண்ணி அங்கேயும் பிரச்சனை ஆகி இவங்க இங்கே வந்துட்டாங்க. அப்போ இவங்க பாண்டி பஜாரில் வந்து இந்த காய்கறிலாம் வாங்குகிற இடத்துல வந்து இந்த பையன் தொடர்பாயிருக்கு, அஸ்ரஃப் அலி தொடர்பாயிருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து இங்கே வந்து தேனாம்பேட்டில் வந்து ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணிவிட்டு 2வது புருஷன் அமீர் அலி அவரோட கல்யாணம் பண்ணிங்கன்னா இவங்க இங்கே தேனாம்பேட்டை வந்திருக்காங்க. தேனாம்பேட்டை வந்துட்டு தான் அவங்க அங்கே குடியிருந்திருக்காங்க. அப்போ தேனாம்பேட்டை இருக்கும்போது தான் இந்த இன்னொரு பையனோட தொடர்பாயிருக்கு. இந்த யாருன்னா அஸ்ரஃப் அலி. இந்த அஸ்ரஃப் அலியோட தொடர்பாகணுன்னா வீட்டுக்காரர் கண்டிக்கிறார். என்ன இந்த மாதிரிலாம் போகிற வராயிருந்தோம், அதெல்லாம் அப்படி தான் இருப்பேன். இவங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை சொல்லியிருக்காங்க இவங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் ரொம்ப தொல்லை பண்ணுறான், நம்ம 2 பேரும் வாழ முடியாது போல இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை தீர்த்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அவங்க வீட்டில் அவனுக்கு சாப்பாட்டுக்கு விஷத்தை கொடுத்து தூங்கும்போது காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வீட்லேயே வச்சுருந்துருக்காங்க. அக்கம் பக்கம் ஒரே துர்நாற்றம் வந்திருக்கு. கேட்டிருக்காங்க, எலி செத்து போயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் பயம் வந்துடுச்சு உங்களுக்கு. சரி, நைட்டாக வண்டியில் எடுத்துக்கினேன் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக தலையை எட்டுன்னு வந்து செங்கல்பட்டு ஏரியில் போட்டிருக்காங்க. 2 கை கால் எட்டுன்னு வந்து தேனாம்பேட்டில் ஒரு கழிவு நீர் சாக்கடை தூக்கி போட்டாங்க. இந்த உடம்பை மட்டும் சூட்கேஸில் வச்சு பெரம்பூர் ஸ்டேஷனில் வச்சுட்டு வந்துட்டாங்க. கடைசியில் இவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணி இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கமிஷனர் அமல்ராஜுக்கு இது பெரும் பங்கு உண்டு. அவர் ரொம்ப ஸ்பீடப் பண்ணி இமீடியட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. ரொம்ப தனிப்படையாக ரொம்ப தீவிரமாக கண்காணித்து ஆளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஏன்னா பரபரப்பாக இருக்கிற இடத்துல சிசிடிவி கேமரா சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னும் போது அதை கொஞ்சம் உள்வாங்கி போய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸுக்கு உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. கடைசியில் இந்த கொலை எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? இதுதான் இந்த கொலை கடைசியில் கள்ளக்காதலை வந்து நிற்குது. இது வந்து உடலோடு ஒன்றி பிறந்துடுச்சு போல இருக்குது இந்த கள்ளக்காதல். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகாத உறவு, அதை நம்ம யாராலும் தடுக்க முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ அது தடுத்தோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து. அப்படி தான் ஆகிப்போச்சு. அமீர் அலி கதை கொண்டுட்டால, ஏற்கனவே புள்ளியோட ஒருத்தனை விட்டுட்டு வந்துட்டா, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவனையும் காலி பண்ணிட்டா. இப்போ சமூகம் எப்படி போயின்னு இருக்கு பாருங்க. அதனால் ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னதுங்க. அதில் வந்து நல்ல நேர்மையாகவும் நாகரிகமாகவும் ஜாலியாகவும் இருக்கணும். இல்லை இன்னொருத்தனோட ஓடி போகிறது, இன்னொருத்தையை இழுத்துன்னு போகிறது, அதெல்லாம் அந்த வாழ்க்கை கிடையாது. நாம் என்ன சொன்னாலும் இந்த சமூகம் திருந்த போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்முடைய கடமை சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். பார்த்துக்கோங்க, நாட்டு நடப்பெல்லாம் இப்படி இருக்குது. நன்றி, வணக்கம்.